ஹே மினி, வாட் a surprise கால். ஏய், உன் ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஸ்டார் என்ன, ஸ்கார்பியோவா? வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக தான் என்னப்பா சொல்லையா ரீசெண்டாக வந்துட்டு நிறைய மீம் அக்கௌண்ட்ஸ் மற்றும் இந்த ஏஸ்தட்டிக் போஸ்ட் போட்டுட்ருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு நான் ஒரு ப்ராக்ரெசிவான ஒருத்தன், நான் வந்துட்டு ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு அம்பேத்கரைட், நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு டிஎம்மில் போயிட்டு டிஸ்பேம் பண்ணுறதா இருக்கட்டும், டிஸ்பிக்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், கன்சென்ட்டே இல்லாமல் செக்ஸ்டிங்கிறது ரெண்டு பேருமே ஒரு கான்சென்ட்டோட பண்ணுறது அது வேறு. ஆனால் இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் எந்தவித கன்சென்ட்டுமே இல்லாமல் ஆப்போசிட் ஜெண்டர் பர்சன், வெதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், ஹூவர் இட் இஸ், அவங்களுக்கு வந்துட்டு அதில் ஈடுபாடே இல்லாமல் அவங்கள ஃபோர்ஸிபிளாக அந்த விஷயத்துக்குள்ளே தள்ளி அவங்கள அதை பற்றி பேச வைக்கிறது, லைக் நோ சொல்லியும் செக்ஷுவலி அவங்கள வந்துட்டு டெம்ப்ட் ஆக்குறேன்ற பேரில் ஏதோ பண்ணுறேன்ற வருது. இந்த வீடியோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு கிடையாது. The video is about men being progressive. Men அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆண்கள், அவ்வளோதான். இங்கே ஒரு பேஜ் வச்சு, அதாவது நான் ஒரு புத்தக காதலன், நான் ஒரு அம்பேத்கரை, நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு ப்ரோக்ரெசிவான ஒருத்தன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு, ஸோ ஒரு லைக் கண்டென்ட்லேருந்து எல்லாம் அப்படி காட்டி நான் உலக சினிமா விரும்பின்னு ஒருத்தன் காட்டிட்டு டிஎம்ல போயிட்டு வெக்கமே எல்லாமே இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹவு இன் த ஹெல் விமன் கேன் ட்ரஸ்ட் மென்? நான் வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட எவ்வளோ க்ளோஸாக பழகிறேன் தெரியுமா, அந்த பொண்ணு எவ்வளோ சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறா தெரியுமா? ஆனால் இட்ஸ் அ பேர் மினிமம் டூட். அந்த பொண்ணு வந்துட்டு நீ எதுவும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புறா அப்படின்னா, நான் எதுவும் பண்ணிட மாட்டேன்னு அவன் நம்புறா தெரியுமா அப்படின்றத அது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் நினைச்சு பாரு. யூ ஹாவ் டு பி, ஏன்னா இங்கே வந்துட்டு யூ டோன்ட் ஹாவ் எனி ஃபக்கிங் ரைட்ஸ் டு அவங்கள அப்யூஸ் பண்ணுறதுக்கோ அவங்க கன்சென்ட் இல்லாமல் ஏதாச்சும் பண்ணுறதுக்கோ உனக்கு அந்த உரிமையே கிடையாது. ஆனால் அவங்க என்கிட்ட சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதே நீ ஒரு பெருமையா சொல்ற அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் திங் டு சே. அஸ் அ ஹியூமனா நீ பிறந்திருக்க, உனக்கு 6 அறிவு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் நீ பேசிக்கா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீ பேசிக்கா பண்ண வேண்டிய விஷயத்த வந்துட்டு ஏதோ 5 அறிவு உள்ள மிருகம் பேசுற மாதிரி வந்துட்டு நான் இதெல்லாம் பண்றேன் தெரியுமா அப்படின்னா என்னத்த சொல்ல முடியும்? எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தாலும் எக்ஸ்போஸ் ஆகுறப்போ, எது ஷவர்மாவா, எது இவரா, எது நாகார்ஜுனாவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இங்கே வந்துட்டு ஷாக் தான் ஆனோம். ஸோ இங்கே ஏன் இங்கே ஷாக் ஆகிறோம்? ஹியர் கம்ஸ் எஸ் ஆல் மென். இங்கே இந்தியாவில் ஆனா பறக்கிற எல்லாருமே இந்த பேட்ரியார்கல் சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாகவும் ஒரு மிசோஜனிஸ்டிக் கல்ச்சரில் வளர்கிற மிசோஜனிஸ்டிக் கல்ச்சர்னே சொல்லாமே, அதிலே பில்டப் பண்ணி வர ஆண்களாக தான் இருப்பாங்க. நோபடி மேபி நோபடின்னு நாங்கள் சொல்கிறது பெரிய சப்பா இருக்கலாம். மேபி சிலரோட பேரண்ட்ஸ் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ப்ரோக்ரெசிவாக இருந்ததெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி மென் இங்கே வந்துட்டு இந்த சொசைட்டியில், இந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் வளர்க்கப்படுறாங்க. அண்ட் ஈவன் ப்ரோக்ரெசிவ் பேரண்ட்ஸ்னால ரைஸ் பண்ணப்பட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த மென் அந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் வளர்ந்த மென்னோட தான் பழகுவாங்க. ஸோ அது மூலமா they actually get into it. லைக் அவங்களே வந்துட்டு அவங்கள அறியாமே வந்துட்டு இந்த பேட்ரியார்கல் நார்ம், அதாவது இந்த பேட்ரியார்கல் நார்ம்ஸ்க்கு அடாப்ட் ஆயிப்பாங்க. விச் இதுதான் சொசைட்டியில் நடக்கிற நார்மல் அப்படின்னு நினைச்சு அதுக்கு அடாப்ட் ஆயிப்பாங்க. இதை ஏன்டா அப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு சம்பந்தம் இருக்கு. இங்கே எஸ் ஆல்மென் அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இன்கேஸ் இங்கே எஸ் ஆல்மென் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் அது பின்னா இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். இமேஜின் லெட்ஸ், இப்போ நான் ஒரு பொண்ணு அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெளியில் நடந்து போகிறப்போ நான் சின்ன வயசுலேருந்து வெளியில் கடைக்கு போகிறதுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து போயிட்டு வரேன். நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிற இடத்துலேருந்து ஒருத்தர் என்னை கேட் கால் பண்ணுறதுலேருந்து என்னை லைக் பின்னாடியே துரத்தி வருது, என்னை லைக் துரத்தி வருது சென்ஸ் லைக் சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்ணுறது. ஓய் பபுட்டி பின்னாடி வர்றது, ஸ்டாக்கிங், எவ்ரி ஃபக்கிங் திங் ஹேப்பன்ஸ் விச் மேக்ஸ் மீ அன்கம்ஃபர்டபுள். என்னை அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிற எல்லா விஷயமே அங்கே நடக்குது. அங்கே நடக்கிறப்போ நான் சமூகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுமே
எனக்கு இப்படி தான் இருக்காங்க அப்படின்றது மாதிரி தான் நான் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ ஆண்களை பார்த்துட்டு வந்துட்டு என்னைய ஸ்டாக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஆண்கள்னு நான் பார்த்து வளர்ந்துட்டு என் முன்னாடி வர ஒரு ஆணை பார்த்து நான் வந்துட்டு சே இவன் நல்லவன்தாயா அப்படின்னு எப்படி யாருனால இமேஜின் பண்ண முடியும்? இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு 5 செப்பரேட் கிளாஸஸில் உங்களுக்கு மேங்கோ ஜூஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ 5 செப்பரேட் மேங்கோ கிளாஸஸ்லையுமே நான் அதில் ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ்லேயே வச்சுப்போம், ஒரு கிளாஸில் நான் வந்துட்டு பேதி மாத்திரை போட்டிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த 5ல் ஒரு கிளாஸில் பேதி மாத்திரை இருக்குது, நீ குடிக்க போகிற ஒன்றில் பேதி மாத்திரை இருக்குது, அதை நீ குடிச்சனா நீ உனக்கு குடிக்கிட்டு போட்ட அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு வந்துட்டு மேங்கோ ஜூஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூஸை குடிப்பீங்களா? இல்லை எப்பா தம்பி மேங்கோ ஜூஸ் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 பேத்தி ஒதுக்கிடுவீங்களா? அவ்வளோதான். இதுதான் இங்கே எஸ்ஆல்மெண்ட் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனேவும். இங்கே ஒரு பெண் சொசைட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, ஒரு விமன் எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்றப்போ ஷீ ப்ரையாரிட்டைசஸ் ஹெர் செல்ஃப். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் ஒருத்தன்ட்ட பேச போகிறேன், நான் என் முன்னாடி ஒருத்தன் வரான் அப்படின்றப்போ இவன் வந்துட்டு ஒரு பேதி மாத்திரை கலந்த ஒரு ஜூஸா, இல்லை அவன் வந்துட்டு ஒரு பேதி மாத்திரையே கலக்காத ஒரு நல்ல ஜூஸான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மேங்கோ ஜூஸே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு அந்த இடத்துல தள்ளி தான் போக முடியும். ஏன்னா பிகாஸ் ஐம் விக்டிம். எனக்கு 20 வயசு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் ஒரு 10-12 வருஷமாக இந்த ஷிட்டை தான் நான் கோ த்ரூ பண்ணுறேன். ஸோ 12 வருஷமாக நான் ஃபேஸ் பண்ண ஷிட்டை வந்துட்டு அந்த மடத்தனத்தை வந்துட்டு நான் சிம்பிளாக வந்துட்டு ஒருத்தனை பார்த்தோன்னே இந்த பையன் இப்படி பண்ணுவானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நினச்சிட்டு போக முடியும்? என் முன்னாடி ஒருத்தனை வச்சு நான் ஃபேஸை வச்சே ஸ்கேன் பண்ணுறதுக்கு இங்கே பெண்கள் ஒன்றும் ஏஐ கிடையாதுல்ல. ஸோ வாட் ஐம் இங்கே என்ன நான் கன்க்ளூட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட்ஸ் நாட் தட் யூ டோன்ட் நீட் எனி, யூ நீட் அப்ரிஷியேஷன் அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு ஃபெல்லோ விமன் என் கூட சேஃபராக ஃபீல் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு ஃபீமேல் இன்ட்ராக்ஷனோ இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு நான் வந்துட்டு இப்படி இல்லை அப்படின்றதுக்காக ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும்னு ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இஃப் யூ ஆர் குட் ஜஸ்ட் பி குட், அவ்வளோதான். என்னதான் இந்த சொசைட்டி வந்துட்டு விமனுக்கு சேஃபராக இல்லை அப்படின்னாலுமே அது சேஃபராக இருக்க வேண்டியது ஒரு விமனுக்கு சொசைட்டியில் சேஃபரான ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு பேசிக் நீட். அந்த பேசிக் நீடை கிடைக்க விடாமல் பண்ணுறதே ஒரு இன்ஜஸ்டிஸ் தான். அந்த இன்ஜஸ்டிஸ் இல்லாமல் நான் வந்துட்டு எப்பயும் போல நார்மலாக இருக்கேன் அப்படின்றதே வந்துட்டு ஒரு பெருமையான விஷயமா சொன்னால் இது எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்குறீங்களா? புரியுது அவங்களுக்கு நான் சொல்ல வருது? ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இங்கே ஒருத்தவங்க வந்துட்டு எஸ்ஆல்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ டோன்ட் கோ அண்ட் ஜஸ்ட் எஸ்ஆல்மெண்ட்னா இப்படி நீ எஸ்ஆல்மெண்ட்னு சொல்லலாம், நீ எஸ்ஆல்மெண்ட்னு சொன்னா அப்போ நான் என்ன கெட்டவன் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி போய் சண்டைக்கு நிற்காதீங்க. தே ஆர் ஆல் விக்டிம்ஸ். அவங்களோட வலியும் அவங்களோட பாயிண்ட்டை சொல்கிறப்போ ஜஸ்ட் பி சைலண்ட் ஆர் ஜஸ்ட் ஸ்டாண்ட் வித் தெம். சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றது தான் இதில் நான் சொல்ல வரேன். மிசாண்ட்ரி, ஆண்கள் அப்படின்ற ஒரு ஆண்கள் மேலே வெறுப்பாக இருக்கிறது தான் மிசாண்ட்ரி. இங்கே யாருமே எஸ்ஆல்மெண்ட்னு சொல்கிறவங்க யாருமே வந்துட்டு மிசாண்ட்ரியை பரப்பலை. அதுதான் இங்கே விஷயம். இங்கே எஸ்ஆல்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே எந்த ஆண் எங்களை என்ன பண்ணுவான்னு தெரியல. இட் டசன்ட் மீன் தட் men should be hated. Even if they are victims, we should stand for the crime. அவங்களுக்கு நடந்த கிரைமுக்காக அவங்க கூட நிற்கலாமே தவிர I don't personally support misandry and I don't either want you to be a misandrist. It is as all men. But it doesn't mean that all the men should be hated. ஏன்னா all menன்றதை பற்றி இப்போ நம்ம ப்ரீவியஸாக நான் என்னன்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம இங்கே வந்துட்டு எஸ்ஆல்மெண்ட்றதை சொல்லிட்டு இங்கே நம்ம ஆண்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பவே கக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு சமமான சமூகமும் கிடைக்காது அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஒரு கருத்து. இங்கே ஒரு பக்கம் மிசாண்ட்ரிஸ்ட் வந்தாங்கன்னா இந்த சைடும் இந்த பக்கம் வந்துட்டு மிசோஜனிஸ்ட் வருவாங்க. இங்கே இத்தனை வருஷமா மிசோஜனிஸ்ட் இருந்தாங்கன்றதுக்காக கொஞ்சம் வருஷம் நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா இட்ஸ் நாட் கோன் எண்ட் வெல். சரி, அப்போ என்ன ஆதாயம் இருக்கணும் அப்படின்னா எதுவுமாவே இருக்காதையா, நீ மனுஷனா இரு, அவ்வளோதான். அண்ட் எஸ், அது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முரண் இருக்குது, அதுக்கு பற்றி பேசணும் அப்படின்றப்போ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் என்னோடய இன்ஸ்டா பேஜ் லிங்க் தரேன். யூ கேன் டெக்ஸ்ட் மீ தேர். எஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். இவனுங்களுக்கு இவ்வளோ சொல்லி இவங்கெல்லாம் கேட்பானுங்களான்னே தெரியலை.